கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 15 ஜூன் 1829 நியூயார்க்கில் உள்ள பயோட்டியில் ஜான் விட்மருக்கு தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். பாகம் 14 க்கான தலைப்பை பார்க்கவும். நெருக்கமானதும் கவரக்கூடியதுமான தனிப்பட்ட செய்தியில் ஜான் விட்மருக்கு தமக்கும் மட்டுமே தெரிந்ததை கர்த்தர் கூறுகிறார். பின்னர் மோர்மன் புஸ்தகத்திற்கான 8 சாட்சிகளையும் ஜான் விட்மர் ஒருவரானார். 1 முதல் 2 கர்த்தரின் கரம் பூமி முழுவதிலும் இருக்கிறது. 3 முதல் 6 சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஆத்துமாக்களை இரட்சிப்பதும் மிகுந்த மதிப்புடைய காரியமாயிருக்கிறது. 1 எனது ஊழியக்காரனாகிய ஜான், செவிகொடு மற்றும் உனது கர்த்தருக்கு உனது மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேள். 2 இதோ கண்டிப்புடனும் வல்லமையுடனும் நான் உன்னுடனே பேசுகிறேன், ஏனெனில் என் கரம் பூமி முழுவதிலும் இருக்கிறது. 3 என்னையும் உன்னையும் தவிர ஒரு மனுஷனும் அறிந்திராததை நான் உனக்கு கூறுவேன். 4 ஏனெனில் உனக்கு அதிக மதிப்புடைய எது வாயில் இருக்குமென அறிய அநேக முறைகள் என்னிடம் நீ வாஞ்சித்தாய். வசனம் 5 இதை இந்த காரியத்திற்காகவும் எனது கட்டளைகளின்படி நான் உனக்கு கொடுத்த எனது வார்த்தைகளை பேசியதற்காகவும் நீ பாக்கியவானாயிருப்பாய். 6 இதோ எனது பிதாவின் ராஜ்யத்தில் அவர்களுடன் இளைப்பாற என்னிடத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வர இந்த ஜனங்களிடத்திலே மனம் திரும்புதலை நீ அறிவிப்பதுவே உனக்கு பெரும் மதிப்பானதாய் இருக்கிறதும் என இப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன். ஆமேன்.